ஹே கைஸ், ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்க்கான சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஃபைண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூன்னு அரே. அதாவது என்கிட்ட ஒரு அரே இருக்குது. ஸோ அதில் இருக்க லார்ஜஸ்ட் வேல்யூவை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணி என்னோட கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், மேக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸை இதில் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு ஃபார் லூப் நம்ம கொடுத்துட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இஃப் a of I is greater than max variable அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மேக்ஸ் வேரியபிளாக நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸ் வேரியபிளுக்கு ஏ ஆஃப் ஐயில் என்ன வேல்யூ இருந்ததோ அதை அசைன் பண்ணுறோம். அட் லாஸ்ட் நம்ம லூப்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த மேக்ஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கும், 10 இருக்கும். பிகாஸ் அரேன்றது இண்டெக்ஸ் பேஸ்டு ஒன் தானே. ஸோ அப்போது அதில் ஸ்டோர் ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். இண்டெக்ஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு 10ன்ற வேல்யூ இருக்கும். அப்போ இங்கே கரண்ட்டாக மேக்ஸோட வேல்யூ வந்து 10. இப்போ அடுத்தது லூப்பு. ஸோ இந்த லூப்பில் பாருங்கள், I ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் வந்து I இஸ் லெஸர் தான் a டாட் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். a டாட் லென்த் அப்படின்னா இந்த அரேவோட லென்த்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ லென்த் அப்படின்றது வந்து உள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ 1 2 3 4 5 6 மொத்தம் a டாட் லென்த் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, அதோட வேல்யூ வந்து 6. அப்போது ஐயோட வேல்யூ 0, I is lesser than a dot length கொடுத்துருக்கோம், which means ட்ரூ கண்டிஷன். இது எப்போல்லாம் ட்ரூ கண்டிஷன் மெட் பண்ணுதோ அப்போ இந்த பிளாக் உள்ள கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ நம்மளுக்கு அப்படி தான் உள்ளே வருது. வந்துட்டு இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் ஏ ஆஃப் ஐ, அதாவது ஏ ஆஃப் ஐ அப்படின்னா ஐயோட வேல்யூ இப்போ என்ன 0 அப்படின்னா ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது 10. ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 10. ஸோ அந்த வேல்யூவும் மேக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்க வேல்யூவோட பெருசா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ மேக்ஸ்ன்ற பர்டிகுலர் வேரியபிளில் இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 10ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது 10 விட இந்த பர்டிகுலர் அரேயில் இருக்க வேல்யூவோட மேக்ஸ்ன்ற வேரியபிளோட இருக்க வேல்யூ வந்து சின்னதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். பார்த்தா வந்து ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது, இப்போது ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், இந்த கண்டிஷன் மெட் ஆகாது. இந்த கண்டிஷனுக்குள்ளேயே நம்மளுக்கு கண்ட்ரோல் வராது. ஸோ அப்போ என்ன நடக்கும், நம்ம இதை ஒரு லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கறதுனால அப்படி அடுத்த ஐட்ரேஷன் போகும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இங்கே நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா I ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 0. அப்போது 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே ஐயோட வேல்யூ நம்மளுக்கு 1ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுது. ஏ டாட் லென்த்னா அதோட வேல்யூ என்ன 6. இப்போ I வந்து 1. ஸோ 6 விட I வந்து சின்ன நம்பர். ஸோ இப்போ கண்டிஷன் ட்ரூ, திரும்ப உள்ளே வரும். இப்போ பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷனில் கரண்ட்டாக ஐயோட வேல்யூ என்ன 1. அப்போ ஏ ஆஃப் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா அது 20ன்ற வேல்யூ இப்போ கேரி பண்ணும். அதே மாதிரி பாருங்கள், மேக்ஸோட வேல்யூ வந்து 10. இப்போ செக் பண்ணுங்கள் கண்டிஷன், மேக்ஸ்ன்ற பர்டிகுலர் வேல்யூ விட ஏ ஆஃப் ஐ வந்து அதிகம். அப்போ கண்டிஷன் மெட் பண்ணுது, ட்ரூ கண்டிஷன். அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் வரும். இதுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஏ ஆஃப் ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து திரும்ப மேக்ஸுக்கே நான் வந்து அசைன் பண்ணுறேன், மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அப்போது ஏ ஆஃப் ஐ அப்படின்ற பர்டிகுலர் இதில் அதோட வேல்யூ வந்து கரண்ட்டாக என்ன இருக்குது 20 இருக்குது. அப்போ இந்த மேக்ஸுக்கு அந்த வேல்யூ அசைன் ஆகுது. அப்போது இங்கே நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும். அப்போது இங்கேயும் மேக்ஸோட வேல்யூ 20 ஆகிடும். இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போகும். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் அகெயின் கரண்ட்டாக ஐயோட வேல்யூ 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. திரும்ப ஐயோட வேல்யூ இங்கே 2ஆக மாறிடும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். ஏ டாட் லென்த்னா அதோட வேல்யூ 6ன்னு சொல்லியிருக்கேன். I வந்து 2 இஸ் லெஸர் தென் 6. கண்டிஷன் ட்ரூ. திரும்ப அப்போ அந்த லூப்குள்ளே வரும். திரும்ப இங்கே செக் பண்ணோம் இஃப் கண்டிஷனில் ஏ ஆஃப் ஐ அப்படின்னா ஐயோட வேல்யூ என்ன 2. அப்போது ஏ ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது நம்மளுக்கு
100 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 100 இருக்கும். மேக்ஸ்ன்ற பர்டிகுலர் வேரியபிளில் கரண்ட் என்ன வேல்யூ சேவ் ஆகிருக்கு? 20ன்ற வேல்யூ சேவ் ஆகிருக்கு. அப்போது 20. இப்போ பாருங்கள், கண்டிஷன் செக் பண்ணுது, 100 தான் பெருசு 20 விட. ஸோ அகெயின் இது ட்ரூ கண்டிஷன் மெட் ஆகுது. திரும்ப அந்த பிளாக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏ ஆஃப் ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். கரண்ட்டாக ஏ ஆஃப் ஐயில் வந்து 100ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அதை நம்ம மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும்? மேக்ஸோட வேல்யூ 20லேருந்து 100ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது, ஐ மீன் இந்த வேரியபிளை நம்ம கொடுக்கறதுனால வெளியிலும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கேயும் நம்ம 100ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போகும். ஸோ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 2, 2 + 1 = 3. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 3ஆக மாறிடும். ஸோ இப்போ அகெயின் கண்டிஷன் செக் பண்ணுது, ட்ரூ கண்டிஷன். 3 வந்து 6 விட சின்னது. ஸோ ட்ரூ கண்டிஷன் மெட் ஆகுது. திரும்ப அந்த லூப்புக்குள்ளே வரும். திரும்ப அந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஏ ஆஃப் ஐ அப்படின்னா இப்போ ஐயோட வேல்யூ 3. அப்போ ஏ ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? 30ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ 30. மேக்ஸ்ன்ற பர்டிகுலர் வேரியபிளில் கரண்ட் என்ன வேல்யூ இருக்குது? 100 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 100. இப்போ செக் பண்ணுங்கள், கண்டிஷன் ட்ரூவா? 100 தான் கிரேட்டர். ஸோ அப்போது இந்த இஃப் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்போ என்ன நடக்கும்? டேரெக்டாக போய் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ கரண்ட்டாக ஐயோட வேல்யூ 3. ஸோ 3 + 1 = 4. ஸோ இப்போ அங்கே ஐயோட வேல்யூ நம்மளுக்கு 4ஆக மாறிடும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். ஏ டாட் லென்த்னா அதோட வேல்யூ 6, ஐயோட வேல்யூ 4. ஸோ 4 is lesser than 6. அகைன் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இந்த லூப்புக்குள்ளே வரும். இப்போ இங்கே இன்னொரு இஃப் கண்டிஷன், ஐ மீன் உள்ளே கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இஃப் கண்டிஷனில் பாருங்கள், ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஐயோட கரண்ட் வேல்யூ 4. அப்போ ஏ ஆஃப் ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். இது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ்னால் 400 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே ஏ ஆஃப் ஐன்ற பர்டிகுலர் வேல்யூ வேரியபிள் 400 அப்படின்ற வேல்யூ கேரி பண்ணுது. ஸோ மேக்ஸோட ஆல்ரெடி ஐட்ரேஷனில் வந்து அதோட வேல்யூ என்னவா மாறிச்சு? 100ஆக மாறி இருக்குது. இப்போ செக் பண்ணுங்கள், 400 தான் பெருசு. அப்போ இந்த கண்டிஷன் மெட் ஆகும். உள்ளே வந்து என்ன பண்ணும்? ஏ ஆஃப் ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அது மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். அப்போ கரண்ட்டாக ஏ ஆஃப் ஐயில் இருக்க வேல்யூ வந்து 400. அது வந்து மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. அப்போ மேக்ஸ் வேரியபிள் பிகம்ஸ் 400. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மேக்ஸோட வேரியபிள் வந்து 400ஆக மாறிடும். சரி, வேல்யூ வந்து 400ஆக மாறிடும். ஸோ மாறிட்டு திரும்ப அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். கரண்ட்டாக ஐயோட வேல்யூ 4, 4 + 1 = 5. ஸோ இப்போ எங்கள் ஐயோட வேல்யூ நம்மளுக்கு 5ஆக மாறிடும். ஸோ இப்போ அகெயின் கண்டிஷன் செக் பண்ணுது, ஐ இஸ் லெஸர் தென் ஏ டாட் லென்த். ஏ டாட் லென்த்னா அதோட வேல்யூ இப்போ 6, கரண்ட்டாக ஐயோட வேல்யூ 5. ஸோ 5 இஸ் லெஸர் தென் 6, விச் மீன்ஸ் நம்ம கொடுத்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த லூப்புக்குள்ளே கண்ட்ரோல் வரும். ஸோ இங்கே இஃப் கண்டிஷனில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணோம். ஏ ஆஃப் ஐ, அதாவது ஐயோட வேல்யூ 5. அப்போ ஏ ஆஃப் ஃபிஃப்த் இண்டெக்ஸ் பொசிஷனில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது? 50 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது 50ன்ற வேல்யூ இப்போ கரண்ட்டாக இது கேரி பண்ணோம். மேக்ஸோட வேல்யூ இதுக்கு முன்னாடி நடந்த ஐட்ரேஷனில் 400ஆக மாறிடுச்சு இல்லையா? அப்போ நம்மளுக்கு இங்கே 400 தான் இருக்கும். ஸோ அகைன் இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது 400 தான் பெருசு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? இந்த கண்டிஷன் ட்ரூ கண்டிஷனை மெட் பண்ணாது. அப்போ இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளேயே கண்ட்ரோல் வராது. அப்போ திரும்ப என்ன நடக்கும்? இப்போ இது இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ கரண்ட்டாக ஐயோட வேல்யூ வந்து 5. 5 + 1 = 6. அப்போ எங்கள் ஐயோட வேல்யூ வந்து 6ஆக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், கண்டிஷன் செக் பண்ணுது. ஏ டாட் லென்த் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடோட வேல்யூ வந்து 6, ஐயோட வேல்யூ 6. 6 இஸ் லெஸர் தென் 6ன்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஃபால்ஸான கண்டிஷன். விச் மீன்ஸ் அப்போது இந்த லூப் வந்து என்ன நடக்கும்? இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது லூப் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எழுதியிருக்க லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். இங்கே வந்து நம்ம அந்த மேக்ஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கரண்ட்டாக மேக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் என்ன வேல்யூ கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 400 அப்படின்ற ஒரு வேல்யூ கேரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 400 அப்படின்ற ஒரு வேல்யூ ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த பர்டிகுலர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா படிக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.